இஸ்பானிய நாட்டில் புனித சூசையப்பருக்கு அதிக பக்தியும் மரியாதையும் மக்கள் செலுத்தி வந்தனர். பல கோயில்கள் அவர் பெயரால் கட்டப்பட்டிருந்தது. காடுகளிலும் மக்கள் செல்லும் வழிகளிலும் சிறு ஜெபக்கூடங்கள் அவர் பெயரால் நிறுவப்பட்டிருந்தது. வழிப்போக்கர்கள் அக்கோவில்களில் தங்கி புனித சூசையப்பரை குறித்து சிறு ஜெபங்கள் ஜெபித்து தங்கள் பயணம் நன்றாக இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்வது வழக்கம். இரு பக்தியுள்ள இளைஞர்கள் பள்ளி விடுமுறைக்காக தங்கள் பெற்றோர்களை பார்க்கச் சென்றனர். அடர்ந்த காடு வழியே செல்கையில் வானம் இருண்டு கடுங்காற்றும் இடி மின்னலுடன் பெரும் மழை பெய்தது. அப்போது அவர்கள் அருகிலே 3 முறை இடி விழுந்தது. அவர்கள் தங்களை காத்துக் கொள்ள பாதையோரமாக அமைந்த புனித சூசையப்பரின் சிறு ஜெபக்கூடத்திற்குள் நுழைய விரும்பி, வழியெல்லாம் புனித சூசையப்பரே எங்களை இரட்சியும் என திரும்ப திரும்ப சொல்லி பாதுகாப்பாக ஜெபக்கூடத்தினுள் சென்று சேர்ந்தனர். உடனே அவரது பீடத்தின் முன் முழந்தாள் படியிட்டு நன்றி செலுத்தினர். எங்களை காப்பாற்றிய புனித சூசையப்பரே, நாங்கள் சாகும் அளவும் இதே நாளில் உமது ஆலயம் வருவோம் என வேண்டிக் கொண்டனர். இவ்வாறு செய்து வந்ததால் அவர்களுக்கு நன்மரணம் கிடைத்தது.